வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கு வெங்காயம் தக்காளியும் சேர்த்து சைடிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யாரும் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா டக்கு நம்ம சட்னி தான் அரைப்போம். இது ரொம்ப ஈஸியான வேலை. 2 தக்காளி பழம் நறுக்கி போட்டிருக்கேன். நம்ம இதை மிக்சியில் அடித்து பேஸ்ட் பண்ணிக்குவோம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நைஸாக நறுக்கிக்கங்க. கருவேப்பிலை கொஞ்சம், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. இது சோம்பு பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தக்காளியை மிக்சியில் அரைச்சிக்குவோம். ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். மிளகு மட்டும் ஒரு 10 மிளகுக்கான போட்டுக்குவோம். வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்து வதக்க போகிறோம். தக்காளி இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கலர் மாறிடும். நல்லா வதக்கும் போது கலர் மாறிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்புத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்ப்போம். இப்போ இந்த தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் டார்க்காக வந்துருச்சு. நம்ம இப்போ சப்பாத்திக்கு வேணும்னா நீங்கள் 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு வேணும்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். வெங்காயம் ரொம்ப மாவாக வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டுறாதீங்க. வெங்காயம் நரிச்சுன்னு கடிபட்டா தான் நல்லா இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கவும் நம்ம இறக்கிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. வெங்காயம் இந்த மாதிரி கரையாமல் இப்படி இருக்கும்போது நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இறக்கும்போது 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுவோம். அப்போ தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். 1 ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றணும். ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு. டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.